வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் நம்ம மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூலை 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது, பலாபலன்கள் எப்படி இருக்க போகிறது, வாழ்க்கையோட மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது, ஆண்டு கிரகமாகிய குரு, சனி, ராகு, கேது எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மூலமாக மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருந்து எது மாதிரி ஒரு அமைப்பு வந்து மிதுன ராசிக்கு இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா தொடர்ந்து நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாத கருத்துக்கள், மூடநம்பிக்கையில் போகாமல் கர்மா எப்படி செயல்பட போகிறது, உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி உருவெடுக்க போகிறது, அதுக்கு இந்திய வேத ஜோதிடம் ஒளி தத்துவம் எப்படி நமக்கு உறுதுணையாக இருக்க போகிறதுங்கிறத துல்லியமாக பார்க்க போகிறோம். தீராத நோய்கள் தீர, பணப்பிரச்சனை தீர, குடும்ப பிரச்சனைகள் தீர, சர்ப்பசாபம், முன்னோர்கள் சாபம், செய்வினை தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், திருஷ்டி தோஷம், திருமண தடை, குழந்தை இல்லாமை, வியாபார தடை, தொழில் முடக்கம், அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது. கட்டணம் கிடையாது, அனுமதி இலவசம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 2025 மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய புதனே 2ஆம் இடத்துல கடகத்தில் முதல் தேதியிலிருந்து இருக்கிறார். கிட்டத்தட்ட மாதம் முழுக்குமே கடகத்தில் தான் இருக்கிறார். வக்ர ரீதியாக மேலே கீழையும் போயிட்டு கடகத்திலேயே இருக்கிறார். அடுத்தபடியாக ராஜயோகாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துலேயே நீடித்து ஆட்சி பலத்தோடு இருந்து மாத கடைசியில் தான் ராசிக்குள்ளே வர்றது அருமையான விஷயங்கள். ஸோ அது என்ன கொடுக்குதுன்னா, 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும் பொழுது நல்ல ஒரு சுப விஷயங்கள், சுப செலவுகள், இன்னுமே வந்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கும் மற்ற எல்லா ஒரு சுகத்துக்கும் ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அது. ஏன்னா எந்த விதத்துலையும் பெரிய பாதிப்பு இல்லை. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது தப்பு இல்லைங்க. 6ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆனாலும் நட்பு வீட்டில் செவ்வாய் கடகத்தில் இவ்வளோ நாளாக இருந்து சிம்மத்துக்குள்ளே வருவது அருமையான விஷயம். ராகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்குள்ள வர்றது இருக்கிறது தப்பில்லை. கேது 3ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்றதும் நல்ல விஷயம். ஸோ இப்போ 10ஆம் இடத்துல சனி இருக்கிறனால உங்களுடைய தொழில் வேலையில் முன்னேறக்கூடிய ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஏப்ரல் மே மாதத்துலேருந்தே உங்களுடைய தொழில் வேலையில் நிறைய மாற்றங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, நீங்கள் வந்து என்ன ஒரு துறையிலையாகவும் இருக்கலாம், மீடியா துறையில் இருக்கலாம், ஒரு கடை வச்சுருக்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், வேலையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கலாம், சொல்லிக் கொடுக்கும் வேலையாக இந்த வாதியாராக இருக்கலாம். எதாக இருந்தாலும் வாழ்க்கையில் உங்களோட வேலையில் உங்கள் தொழிலில் எப்படி ஜெயிக்கிறது, அடுத்த லெவல் எப்படி போகிறது, இன்னும் ப்ரொமோஷன் எப்படி ஆகுறது, எக்ஸ்பேன்ஷன் எப்படி ஆகுறது, இன்னுமே உங்களுடைய தொழிலில் வந்து ஸ்திரத்தன்மையோடு எப்படி இருக்கிறது, இன்னும் டெவலப் எப்படி ஆகுறதுங்கிறதுக்கு சனி ராஜயோகாதிபதி 10ஆம் இடத்துல உங்களை அதிகமாக உழைக்க வைப்பார், மெனக்கடை வைப்பார். எது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குமோ அந்த ரூட்டில் போக வைப்பார். அதுதான் வந்து மார்ச் மாதத்துலேருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது ஜூலை மாதம் முன்னமே இந்த மாதிரி கிரகங்கள் சூரியன் குரு பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளேயே வந்துட்டார். சூரியன் குரு வருவது இதுவரை பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு விரயத்தையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது ராசிக்குள்ளே வந்து விரயத்தை நிறுத்தி வேலை தொழில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். தப்பான வழியிலேருந்து நல்ல வழிக்கு வர வைக்கிறார். இதுவரை கடந்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா மே மாதம் 2025 வரை பார்த்திங்கன்னா விரயம், வீண் செலவுகள், தேவையில்லாத வேலைகள். இப்போ ராசிக்குள்ள குரு வந்து சூரியனோட சேரும் பொழுது மிகவும் உத்வேகப்பட்டு நம்ம செய்த பிழைகள்லாம் அறிந்து இப்போ நம்ம எப்படி செய்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகுறது. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குழந்தைக்கு பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறது. 9ஆம் வீட்டு குரு பார்க்கறதுனால பெற்றோர் தகப்பனார் மூலமாக சில அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கும். 2024 மே ஜூன் ஜூலைலேருந்து விரயங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஒரு குரோத் ஓரியன்டேஷனே இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது நல்லா படிப்படியாக உத்வேகப்பட்டு என்ன செய்யணுங்கிற கிளாரிட்டி அறிந்து
ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, உழைக்கக்கூடிய அமைப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊதியம் பெறக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட மாதங்களில் ஜூலை மாதமும் ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். சுக்கிரன் இருக்கிற அமைப்பு நல்லது. சூரியன் குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறது நல்லது. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஸோ எல்லா கிரக அமைப்பும் ஓரளவுக்கு அனுகூலமான அமைப்பாக வருவதனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில முடிவுகளை எடுத்து அதை செயல்படுத்தி வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பை நோக்கி இந்த ஒரு 1.5-2 வருஷத்தில் நல்லாவே முன்னேறி வந்தாங்கங்கிற மிதுன ராசிக்காரர்களோட அமைப்பை ஊர்ஜிதப்படுத்த, உத்வேகப்படுத்த ஒரு ஆரம்பகட்ட சில விஷயங்கள் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக பல மாதங்கள், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ங்கிற சில மாதங்களில் ஜூலை முக்கியமான ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வருதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஏனோ தானன்ட்டு சில முயற்சிகள் எடுத்தது, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, தொழில் நல்ல முதலீடு, பணம் போட்டு முதலீடு செய்கிறவராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு சுணக்கமான ஒரு அமைப்பு தான் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாமே கிளாரிட்டியோட கடன் அடைவது எப்படி, போன வருஷமான கடனை அடைக்கக்கூடிய சில அமைப்புகள், சில திட்டங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்புகள், அதுக்கு என்ன பண்ணணுங்கிற வேணுங்கிற ஒரு விவேகமான ஒரு பிளானிங், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் மாணவர்களுக்கும் கொஞ்சம் நல்ல புத்தி சுவாதீனம், பழைய மாதிரி ஏனாவது ஒன்றும் இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் பொறுப்புணர்வு வாழக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது இந்த ஜூலை மாதம் 2025 நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்ல வந்தேன். ஸோ ஜூலை மாதம் 2025 ஓரளவுக்கு நல்லாவே அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய, வாழ்க்கையில் அடுத்த 1.5 வருஷத்துக்கு முன்னேறக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு சில பேசிக்கான சில மாற்றங்களையும், எண்ண மாற்றங்களையும், செயல் மாற்றங்களையும், அணுகுமுறை மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொதுவான பலன்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போகுது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து எந்த நேரத்தில் எந்த தேதியில் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் மாறப்போகிறது, எந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஜாப் மாறுது, எந்த மாதிரி டைமில் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வருது, எந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கல்யாண விஷயங்கள், உறவுகள் விஷயங்கள் மேம்படுகிறது, குழந்தைகள் விஷயம் எப்போ கிடைக்குது, எந்த மாதிரி கோட்டர் எந்த மாதிரி மாதத்தில் வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக நாம் இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் முறையில் பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் சயின்டிஃபிக்காக பார்த்து அது மூலமாக பலன் அறியலாம். இது கோச்சார் அமைப்பும் சேர்த்து பார்க்கும் பொழுது இன்னுமே ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன, இது எல்லாமே நம்ம பிரித்து பார்த்து அது மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. இது ஒரு பொதுவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் குருவும் இருக்கிறார். சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி, குருவாகப்பட்டவர் உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி, அடுத்து கர்ம ஸ்தானாதிபதி. இந்த 2 இடங்களுக்கும் சொந்தக்காரர்களான இந்த 2 கிரகங்களும் உங்களுடைய ராசியிலேயே, ராசியின் மீது அதாவது சந்திரனின் மீது பயணிக்கும் போது உங்க மாற்றங்கள், அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும். நம்ம இதுவரைக்கும் ஏமாந்த விஷயத்துல எல்லாத்துலயுமே நம்ம மற்றவங்க கிட்ட வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆவேசமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுவதற்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும். என்ன மேடம் இந்த மாதிரி சொல்றீங்க, நாங்கெல்லாம் கோவப்படவே மாட்டோம், எதுக்குமே நாங்க இது பண்ணவே மாட்டோம், ஆனாலும் எங்களுக்கு இந்த மாதிரி ஆவேசமான ஒரு சூழ்நிலை வரும் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஜென்ம குரு பாத்தீங்கன்னா அவங்களை அவமானப்படுத்தின விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு ரிமைண்டர் மாதிரி, அவர் நம்ம எப்படி கிளாக்ல அலாரம் வைக்கிறோமோ அந்த மாதிரிதான் அந்த ஜென்ம குரு உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீ இந்த நேரத்துல இந்த டயத்துல இப்படி அவமானப்பட்ட, நீ ஏன் இப்படி இருக்கிற, இப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ரிமைண்டர் கொடுக்க 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 பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும், நம்ம நல்ல ஒரு போராடி வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு
ஆவேசம் அதிகரிக்கும். அதுல அந்த சூரியனும் சேரும் போது மிக அதிக அளவுல உங்களுடைய உழைப்புன்றது கடின உழைப்பு, இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அதுல பாத்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில சூரியனாகப்பட்டவர் 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்றார். இப்போ உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறார், தனஸ்தானத்துல இருக்கிறார். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. ஜென்ரலாவே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தனஸ்தானாதிபதியே உங்களுடைய ராசியில இருக்கிறார். அதாவது தனஸ்தானத்துக்கு சொந்தக்காரர் அந்த சந்திரனாகப்பட்டவர் உங்க ராசியில இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு இன்கம்ன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு குறையாமல் இருந்துகிட்டே இருக்கும். பர்ஸ்ல எப்போதுமே ஒரு 500 ரூபாய் தாள் இல்லாம இவங்களுடைய பர்ஸ் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு அந்த இன்கம்ன்றது குறையாமல் இருக்கும். இந்த காலகட்டம் அந்த இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமாக சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. தொழில் செய்யக்கூடியவர்கள் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலையை ஆகிறார். வக்ர நிலையில இருக்கும்போது நிறைய தொழில்கள்ல மாற்று அமைப்புகள்ன்றது வந்துகிட்டே இருக்கும். யார் யாரெல்லாம் தொழில் சொந்தமாக தொழில், அடுத்து பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா கமிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்கள், இல்ல வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பார்ட் டைமா ஒரு சின்னதா தொழில் பண்ணுவாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா தொழில்ல ஒரு மாற்று அமைப்புகள், அதாவது இந்த இடத்துல இருந்து இப்படி நீங்க காசு பெறலாம், சம்பாதிக்கலாம்ன்ற ஒரு யோசனைகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போது. இதனால தொழில்ல வளர்ச்சிகள், ஒரு முன்ன பின்ன போட்டு புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அடுத்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வரும்போது எப்படியாவது நம்ம இதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு விதத்துல நீங்க சில முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா எடுங்க. ஏன்னா தசாபுத்தி எப்படி இருக்குன்னு தெரியாம நீங்க சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாம நீங்க சில விஷயங்களை பிளாங்கா செய்யக்கூடாது. கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது நீங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை தேடி போகும்போது முழுமையாக ஆராய்ந்து நீங்க அந்த விஷயங்களை செஞ்சுக்கணும். இந்த ராசி என்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய வாய்ப்புகள், அடுத்து தொழில்ல நிறைய மாற்று அமைப்புகள், அடுத்து பெண்கள் தானாகவே அவங்களுடைய தொழில்ல முன்வந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. கணவர் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. குடும்பத்துல இருந்து இவர்கள் பேக் எண்ட்ல நிறைய வேலைகள் செய்து அவர்களுக்காக முழுமையாக ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள்ல சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது அங்க ஏதாவது ஒரு தடைகள், தாமதங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு டைம். அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள்னால தேவையில்லாத உறவுகள் பிரச்சனை, இது எல்லாமே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் டல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எதையுமே ரொம்ப வெளிப்படையா யார்கிட்டயுமே பேசக்கூடாது. பேசுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல இந்த மிதுன ராசி என்பர்கள் பாதிக்கப்படுவீங்க. அதனால ரொம்ப கண்ட்ரோல்டா எந்த இடத்துல எது பேசணும் அப்படின்னு அறிஞ்சு தெரிஞ்சு பேசுங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசி அதிபதி 2ல இருக்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. ஆனா அது வக்கரமாக போறாரு அங்கதான். அதனாலதான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். புதன் வக்கரமாகும் போது நீங்களே ஏதாவது ஒரு டீட்டெயில்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் எங்கேயாவது கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க உங்களை பத்தி. அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டுல கமிஷன் தொழில், ஏதாவது புரோக்கரேஜ் மாதிரி இல்ல ஏஜென்ட் மாதிரி, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நீண்ட நாளா வராத பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்கள் உடல் நலன்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்பாவினுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
ஏன்னா தந்தை வழி உறவுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள்ன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். டிராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க. அங்க இங்கன்னு அதிகப்படியாக அலையாம இருந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். இல்ல நெசசரியா நான் டிராவல் பண்ணியே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல நல்ல ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு கிளம்புங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் கிளம்பும் போது அந்த தெய்வத்தை நீங்க கூடயே கூட்டிட்டு போற மாதிரி சில விஷயங்களை நீங்க செஞ்சுக்கணும். நீங்க ரொம்ப முருக பக்தரா இருக்கிறீங்க, இல்ல ஒரு அம்மனுடைய ஒரு பக்தரா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த முருகனுக்கு உண்டான விபூதியை கையில வச்சுக்கலாம், இல்ல அம்மனுக்கு உண்டான ஒரு குங்குமத்தை கையில வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் அந்த தெய்வம் சார்ந்த சில விஷயங்களை நம்ம பர்ஸ்ல வச்சுக்கும் போது அந்த தெய்வம் நம்ம கூடயே பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பான மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய ராசியில் இந்த 3 கூடைய சூரியன் அமர்ந்து இந்த மாதத்தை செயல்படுத்துவார். நீங்கள் இதே மாதத்தில், அதாவது நீங்கள் பிறக்கும்போது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் விடிய காலையில் பிறந்திருப்பீங்க. அப்படி விடிய காலத்தில் பிறந்திருந்தால் சூரியன் அந்த மிதுன ராசியில் தான் இருக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம். அதன்படி உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, 3 கூடையவன் உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய பராக்கிரமம், உங்களுடைய சிறு பயணம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பயிற்சி, அதுக்காக நீங்கள் ஒரு பரீட்சைக்கு போகிறீங்கன்னா அந்த பரீட்சைக்கு போகிற முயற்சியில் வெற்றி அடைகின்ற வாய்ப்பு, இவையெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்வீர்கள். உங்களுடைய சுறுசுறுப்பான பகுதி இது. சுறுசுறுப்பான பகுதியில் தன்னைத்தானே நிர்ணயித்து மிகவும் கவனமாக எடுத்து செல்வீர்கள். சில நேரங்களில் உங்களுக்கு முதல் வாரங்களில் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை நின்று போயிடும், தடைப்படும். ஆகையினால உங்களுக்கு மனசு கஷ்டப்படும். ஆனாலும் அந்த வீட்டு அதிபதி, இந்த நட்சத்திர அதிபதி 3ஆம் இடத்தில் அந்த பராக்கிரம ஸ்தானத்தில் இருப்பதனால் உங்களுக்கு அந்த தைரியம் உள்ளூர இயங்கும். உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். அந்த உஷ்ணத்தில் இருக்கிறதுனால கண்ணெரிச்சல், கண்ணில் பிரச்சனை, சிரசில் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிறது. அதற்கான சிறப்பானது சற்று முடி திருத்துவர்கள், அந்த முடி திருத்துனா உங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் குறையும், ஹீட்டு குறையும். அதுதான் அங்கே உள்ளது. காரணம் என்னன்னாக்கா, செவ்வாவின் சாரம் ராகுவின் சாரத்தில் சூரியன் போகும்போது சற்று மனசும் உடலும் பாதிப்புக்கு ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நீங்கள் கவனமாக இருங்க. 2வது, அதிலேயே வேறு குரு பகவான் வேறு இருக்கார். இருக்கிற இடத்தை அவர் கெடுப்பார். ஆகையினால் பாதிப்பு வரும். பாதிப்பு வந்தாலும் அதை கெடுத்துரும். யார்? குரு பகவான். 7 கூடையவன் அங்கேயே உட்காந்து உங்களை கெடுப்பார். அந்த கெடுப்பதும் உங்களுக்கு ஒரு வகை நல்லது. ஆனால் புதிய முயற்சிகளுக்கு போய் அவைகள் கெடுக்கும்போது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். பழைய முயற்சியில் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு கேள்வி கேட்கும்போது அப்போ கெடுப்பது உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றது போல் இருக்கும். அதை நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும். எப்பொழுது சூரியன் செல்லும்போது சூரியனுடைய பாதைக்கு கேந்திரங்களில் 1, 4, 7, 10 சனி செல்வது அவ்வளோ சிறப்பானதில்லை. இந்த நேரத்தில் 10ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். 10ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் செய்கிற தொழிலில் மந்தத்தை கொடுக்கும். மனசில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். உங்களுடைய முட்டி காலில் அடிபடும். பைக்கு பத்திரமா ஓட்டணும். பைக்குக்கு போகும்போது கவனமாக இருக்கணும். எதிரி மோதிட்டு போவான். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாவுக்கு முன்னவோ பின்னவோ சனி இருந்தால் நீங்கள் ஒழுங்காக பைக்கு ஓட்டினாலும் அவன் இடிச்சிட்டு போயிடுவான். சனியும் செவ்வாவும் ஒரே இடத்தில் இருந்து உங்களுடைய பழைய ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் போய் அவன் ஒழுங்காக போனாலும் நீங்கள் போய் மோதிடுவீங்க. ஆகையினால் இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டால், அந்த பராக்கிரமஸ்தானம் உங்களோட இப்போ சிறு பயணத்தில் இந்த பைக்கு போகிற இடத்துல தான் உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் கவனமாக இருக்கணும். அந்த சூரியன் தான் இப்போ அந்த மிதுன ராசியில் இருக்கிறார். மேலும் உங்களுடைய உஷ்ணத்தால்
சிரசில் வந்து கொஞ்சம் டென்ஷனாகவே இருப்பீங்க, கோபமாக இருப்பீங்க, போட்ட காரியத்தை உடனே நிறைவேற்றணும்னு அப்படியே தவிப்பீங்க. இப்படியெல்லாம் செல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் உங்களை பயணிக்க கொஞ்சம் நிதானம் பண்ணி போக வேண்டும். அப்பொழுது இந்த மிதுன ராசியில் இருக்கிற சூரிய பகவான் உங்களை என்ன செய்வார்னா சாந்த ரூபமாக எடுத்துகிட்டு போவார். இந்த கிரகங்கள்லாம் எப்படிங்க உங்களை இயக்குதுன்னு கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவையெல்லாம் சூரியன் என்பது உஷ்ணம். உங்கள் உடலில் இருக்கிற உஷ்ணமாக அது செயல்படுது. இந்த நேரத்தில் காற்று அவசியம் தேவைப்படும். அந்த காற்று இருந்தால் கூட உங்கள் உஷ்ணம் உங்களால் கண்ட்ரோலில் பிறக்க முடியாது. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர், மிதுன மாதத்தில் பிறந்தவர்கள், அதே மிதுன ராசியை லக்னமாகவோ ராசியாவோ கொண்டவர்களுக்கு உடம்பு சூடாக இருக்கும், அக்னியாக இருக்கும். நீங்கள் கோவில் குளங்கள் போவதோ ஒரு சிலர் ஆஸ்பத்திரி போகிறதுமான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் போலனாலும் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்காகவோ இல்லை நண்பர்களுக்காகவோ போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகையினால் மிதுன ராசி நேயர்கள் இந்த மாதத்தில் சூரியன் சற்று கிரகணத்தோடு செயல்படுவதனால் நீங்கள் உங்களோட பயணப்பாதையை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுதுக்குள்ள காலத்தின் கட்டாயமாகும். பரீட்சை தரலாம், பரீட்சைக்கு எழுத போகலாம், நீங்கள் போய் முயற்சிகள் நல்லா பண்ணலாம், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஆனால் தளர்ந்து போகாத முயற்சியை, விடாமுயற்சியை எடுத்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்.